ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து நெய் குஸ்கா தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். 4 ஸ்பூன் நெய்ங்க. 4 ஸ்பூன் ஒரு 50 கிராம் இருக்குங்க. நெய் ஊற்றிக்குங்க. அடுத்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெய், அது ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லா காயட்டும். இது கூட ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூவு, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை 3. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், ரொம்பவும் வதங்கிடக்கூடாதுங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன், பழுத்த தக்காளி. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். நான் 1/2 கிலோ அரிசி, நார்மல் வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம போட்டுக்கலாம். அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த இதில் அளந்து நான் தண்ணி அந்த அளவுக்கு 2 வாட்டி ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் தாங்க சேர்த்து ஊற்றிருக்கேன். தேங்காய் பாலை அதே மாதிரி 2 டைம் ஊற்றிக்கலாம். இது முழுக்க தேங்காய் பாலில் தாங்க செய்கிறது. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்த்து மூடி வச்சு ஒரு விசில் விட்டால் போதுங்க. கொதித்த பிறகு அளவுக்கு கொதி வரணுங்க. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு விசில் வரணுங்க. நெய் குஸ்கா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு காம்பினேஷன் முட்டை கிரேவி இல்லைன்னா சிக்கன் கிரேவி தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.